Hi friends, so போன வீடியோவில் வந்துட்டு கோட கோனா என்ன கோ பற்றின கோட பேசிக் இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம் அண்ட் ஒரு ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராமையும் கோ வச்சு ரன் பண்ணோம். ஸோ யூ கேன் சி திஸ் இஸ் த ப்ரோக்ராம். ஸோ கோ ரன் main.go. ஸோ ஜஸ்ட் ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் ஆகிறது நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம போன வீடியோவில் பண்ணோம். ஸோ பேசிக்காக போன வீடியோவில் நம்ம கோவை இன்ஸ்டால் பண்ணவே இல்லை. என்னோடய மிஷினில் ஆல்ரெடி கோ இன்ஸ்டாலாக இருக்கிறனால தான் கோ ரன் என்னால் யூஸ் பண்ண முடியுது. ஸோ ஆர்எல்ஸ் நம்மளோட மிஷினுக்கு கோன்னா என்னன்னே தெரியாது, ரைட்? ஸோ இந்த வீடியோவில் கோவை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ இட்ஸ் நான் ப்ரிப்பேர்டு, எதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணலை. ஸோ ஜஸ்ட் ஆன் த ஃப்ளை தான், கண்டென்ட் எதுவுமே நான் இதுக்கு பிளானே பண்ணலை. ஸோ ஜஸ்ட் கோ இன்ஸ்டால்னு சர்ச் பண்ணுவோம், ரொம்ப ராவாக சர்ச் பண்ணுவோம். ஸோ யூ கேன் சி ஃபர்ஸ்ட் லிங்கே go.devல வருது, த கோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். go.devs தான் இதுதான் வந்துட்டு அஃபிஷியல் வெப்சைட் ஆஃப் கோ. ஸோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ கேன் சி நீங்கள் என்ன ஓஎஸோ அதை ப்ரீ டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிக்குவோம். ஸோ விண்டோஸாக இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இங்கே நீங்கள் கிளிக் டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் எம்எஸ்ஐயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஐ ப்ரிஃபர் எம்எஸ்ஐ. ஸோ இட்ஸ் ஈஸி டு இன்ஸ்டால். ஸோ எம்எஸ்ஐயாக டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்திருக்கும். இப்போ ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ ஆல்ரெடி நான் கோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ வந்துட்டு எனக்கு வந்துட்டு I don't want to install it again, but straight forward நீங்கள் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். நெக்ஸ்ட் யூ கேன் சி கோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால நான் அன்இன்ஸ்டால்னு கேட்குது. ஸோ நோ எக்ஸிட் கொடுத்துட்றேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா கடைசியாக இந்த விண்டோ வரும், ஃபினிஷ் கொடுத்துருங்க. அவ்வளோதான், கோ இன்ஸ்டால்ட் ஆன் யுவர் விண்டோஸ் மிஷின். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட்டு நீங்கள் இதை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு கோ வேர்ஷன் உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆர் விஎஸ் கோட் டெர்மினல் எங்கே கொடுத்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இந்த வேர்ஷன் காட்டணும், 1.23.4 இப்போது. பட் மேபி ஃப்யூச்சரில் பார்க்குறீங்கன்னா மேபி வேர்ஷன் மாறி இருக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஃபார் மேக் இஸ் ஆல்சோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அதே மாதிரி இந்த டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது தான். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்ஸ் இருக்குது. ஓப்பன் த பேக்கேஜ் ஃபைல் யூ டவுன்லோடட் அண்ட் ஃபாலோ த ப்ராம்ப்ட்ஸ் டு இன்ஸ்டால் கோ. Same thing, the package installs go distribution. Go package should put in the directoryல உங்களுக்கு இருக்கும் மேக்கில். ஸோ மேக் பேசிக்காக லினக்ஸ் பேஸ்ட் டிஸ்ட்ரோ தான், அதனால் பேசிக்காக லினக்ஸ்க்கும் மேக்கும் சேமாக தான் இருக்கும். டைரக்டரி இன் path environment you may need to restart any open terminal session. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது டெர்மினல் வச்சுருந்தீங்கன்னா ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு கோ வெர்ஷன் அதே நீங்களோட மேக் டெர்மினலில் போட்டிங்கன்னா உங்களுக்கு சேம் வெர்ஷன் காட்டணும். அவ்வளோதான். மேக் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஸோ நான் ஏன் இது ட்ரை பண்ணலை அப்படின்னா, இன்னும் இது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் என்கிட்ட மேக் இருக்குது, நான் மேக் வச்சு ட்ரை பண்ணலை. பிகாஸ் ஐ நோ இது ஒர்க் ஆகும்னு எனக்கு தெரியும். அதனால தான் இட்ஸ் ஷியோர்லி. ஸோ ஃபார் லினக்ஸ் நீங்கள் வந்துட்டு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ரிமூவ் எனி ப்ரீவியஸ் கோ இன்ஸ்டலேஷன். அதாவது உங்கள்கிட்ட ஆல்ரெடி ஃபோல்டர் இருந்துச்சு அப்படின்னா டெலீட் பண்ணணும். ஸோ இந்த கமாண்ட் அதை ஆல்ரெடி பண்ணிடும். ஜஸ்ட் இந்த கமாண்டை காப்பி பண்ணி உங்களோட டெர்மினலில் போடுங்க லினக்ஸில். ஓகே, இது விண்டோஸ், ஸோ நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணலை. ஸோ WSL இருக்குது, பட் ஸ்டில் ஐ நோ இட் வில் ஒர்க். ஸோ நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க, கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். ஆப்வியஸ்லி விண்டோஸில் இது ஒர்க் ஆகுது, பட் உங்களுக்கு இந்த ஃபோல்டர் இருந்தால் ரிமூவ் ஆகும். ரிமூவ் ஆகிட்டு அன்சிப் பண்ணி உங்களுக்கு இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுறது. நெக்ஸ்ட்டு அது முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பேத். இந்த பேத்தை வந்துட்டு நீங்கள் உங்களோட இது வந்துட்டு உங்களோட நீங்கள் டெர்மினலில் போடணும். ஓகே, ஸோ இந்த பேத்தை உங்கள் டெர்மினலில் நீங்கள் எடுத்து போடணும். நெக்ஸ்ட்டு சேம் வே கோ வெர்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களும் இந்த வெர்ஷனை உங்களால் லினக்ஸ்லேயும் பார்க்க முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னா இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதில்ல லினக்ஸ்லேயோ மேக்லேயோ, ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். யாராவது இஷ்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா ஐ வில் ஜஸ்ட் போஸ்ட் அனதர் வீடியோ லினக்ஸ் இன்ஸ்டாலேஷனுக்கு. ஐ டோன்ட் திங்க் மேக்குக்கும் விண்டோஸ்க்கும் ப்ராப்ளம் வரும்னு எனக்கு தோணலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் நீங்கள் கோ இன்ஸ்டால் பண்ணணும். ஒன்ஸ் கோ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ சேம் வே நம்ம போன வீடியோவில் க்ரியேட் பண்ண இந்த main.5 உங்களால் ரன் பண்ண முடியும். கோ ரன் ஐ திங்க் டெர்மினலோட பேத் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரீஸ்டார்ட் த டெர்மினல்.
go run main dot go கொடுத்தீங்க அப்படின்னா யூ கேன் see the hello world. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூட்டபிளாக கூட உங்களோட ப்ரோக்ராம் நீங்கள் பண்ணலாம். ஸோ கோ ரன்னுக்கு பதிலாக கோ பில்ட் மெயின் டாட் கோ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு பில்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஹலோ வேர்ல்டு பார்க்க முடியாது, பட் இங்கே பார்த்தீங்கன்னா சேம் ஃபோல்டரில் உங்களுக்கு எக்ஸிக்யூட்டபிள் க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் எக்ஸிக்யூட்டபிள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெஷின் கோடாக இருக்கும். ஸோ படிக்க முடியாது நம்மளால், ஜஸ்ட் க்ளோஸ் இட். ஸோ எக்ஸிக்யூட்டபிளாக இருக்குது. இப்போது நீங்கள் டைரெக்டாக ரன் பண்ணலாம். இப்போ டைரெக்டாக ரன் பண்ணிங்க அப்படின்னா ஹலோ வேர்ல்டு. ஸோ கம்பைல் லாங்குவேஜ்னு உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுட்டு, இப்போ நம்ம இதை கம்பைல் பண்ணிட்டோம், இது எக்ஸிக்யூட்டபிளாக மாறிடுச்சு, மெஷின் அண்டர்ஸ்டாண்டபிள் கோடாக நமக்கு மாறிடுச்சு. ஸோ டைரெக்ட்லி வி கேன் ரன் த ப்ரோக்ராம். ஸோ ஒன் இன்ட்ரெஸ்டிங் திங். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கோனா என்ன, ஒய் கம்பைல் லாங்குவேஜ், ஏன் அதை கம்பைல் லாங்குவேஜ் சொல்கிறோம், ஏன் ஸ்டாட்டிக்லி டைப்டுன்னு சொல்கிறோம் அப்படின்றது எல்லாமே நம்ம பார்த்தோம். அதோட ஒரு சின்ன ஒரு டெமோ தான் இது. ஸோ ஈவன் யூ கேன் கம்பைல் யுவர் ப்ரோக்ராம் அண்ட் யூ கேன் உங்களால் வந்துட்டு எக்ஸிக்யூட்டபிளாக மாற்றி கூட ரன் பண்ண முடியும். That's it. Thank you guys. See you in the next video. Bye.